வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேர் என்ன, பேஷண்ட்டோட பேர் என்ன, அவங்களோட வயசு என்ன சார்? என்னோட பேர் நாகமணிகண்டன், அம்மாவோட பேர் பிச்சையம்மாள். அவங்களோட வயசு 70 வயசு ஆகுதுமா. என்ன பிரச்சனை சார் அம்மாவுக்கு? முதல்ல நீங்க என்ன சிம்டம் பார்த்தீங்க? அவங்களுக்கு இந்த தொண்டையில் கட்டி மாதிரி வந்தது. அது ஒரு 2-3 வருஷம் அவங்க கவனிக்காத விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப அதை சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னாங்க. அவங்க அதுக்கு பயந்துக்கிட்டு அது பண்ணலை. அவங்க அதனால முதல் முறையாக இங்கே வந்திருக்கோம். ஏன் சார் சர்ஜரி வேண்டான்னு நினைச்சீங்க? அது பண்றதுனால ஏதாச்சும் தயக்கம் அந்த மாதிரி ஏதாச்சும்? அவங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே நான் ஹோல்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பாடு போடுறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க அதனால அது வேணாம் அப்படின்ட்டாங்க. வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க. அதனால சரின்னு அது பண்ணலை. ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்க வேற என்ன ட்ரை பண்ணீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுக்கப்புறம் நார்மலாக அவங்க டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இந்த வலைதளங்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்திருக்கோம்மா. உங்களுக்கு இது மாதிரி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சா? அதெல்லாம் இங்கே கிளியர் பண்ணிட்டாங்களா? டவுட்ஸ் இருந்துச்சு. அந்த கட்டி குறையுமா இல்லை சர்ஜரி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டான். இல்லை, ஒரு 1.5 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுங்க, நெக்ஸ்ட் டைம் பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றி. நன்றி.